கொஞ்சம் மூச்சு விடு. அப்பா, எவ்வளவு பேசிட்ட. கல்யாணம் என்னமோ ஏன் தங்கச்சிக்கும் உங்க அண்ணனுக்கும் தான். ஏதோ உனக்கே கல்யாணம் ஆக போற மாதிரி ஏன்டா இவ்ளோ பதற? அட ஏன்டா, நம்மளுக்கு கல்யாணம் ஆனா கூட நம்ம இந்த அளவுக்கு பதட்டப்பட மாட்டோம். அடுத்தவங்க கல்யாணத்துக்கு தான் நம்மளுக்கு பதட்டம் அதிகமா இருக்கும். சரி சரி, கொஞ்சம் நிதானமா இரு. பதட்டப்படாதடி. பதட்டப்படாம எப்படிடா இருக்க முடியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம். பொறுப்பெல்லாம் ஏன் தலையில தான் கட்டியிருக்காங்க. ஏய், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு. யார் என்ன சொன்னாலும் அந்த வேலையை என்கிட்ட வந்து சொல்லு. நான் பாத்துக்கிறேன், சரியா? நீ மட்டும் எப்படி தனியா ஹேண்டில் பண்ணுவ? நான் பாத்துக்கிறேன்டா. நீ வந்தவங்க எல்லாம் கவனி. ஷோ, பதட்டத்துல நீ எப்படி இருக்குன்னு கூட நான் சொல்லல பாத்தியா? ஏய், நீ ரொம்ப அழகா இருக்கேடி. நல்லா இருக்காடா. போட்டோனே உன்கிட்ட தான் வந்து காட்டணும்னு நினைச்சேன். ஆனா அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டாங்களா, அதான் மறந்துட்டேன். உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கேடி. ஹே, அப்புறம் நானும் சொல்ல மறந்துட்டேன்டா. உனக்கு இந்த கோட் சூட் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஏதோ நான் சொன்னேங்கிறதுக்காக சொல்ற, அப்படித்தானே? ஹே லூசு, சத்தியமா இல்லடா. நீயும் என்கிட்ட காட்டவே இல்ல பாத்தியா? எங்கடி, நீ சொன்ன மாதிரி தான். கிளம்பிட்டு அப்படியே வெளியே போயிட்டேன். சீரியஸா ஹீரோ மாதிரி இருக்க. ஹேண்ட்ஸமா இருக்கடா. என் பொண்டாட்டிக்கு மட்டும் என்ன குறைச்சலாம்? அழகா இருக்க. அப்படியா சார்? அப்படிதான் மேடம். எங்க முழுசா ரசிக்கிறதுக்குள்ளதான் கிளம்பி போயிட்டீங்களே. இப்பயும் ஒண்ணு கிட்ட போகலையே, முழுசா ரசிச்சுக்கலாமே. ஆ, ரசிக்கலாமே. அருகில் உந்தன் வாசம் இந்த காத்தில் வீசுதே, விழித்தெருவில் போகும் உந்தன் உருவம் தேடுதே. பாவி நெஞ்ச என்ன செஞ்ச, உந்தன் பேரை சொல்லி கொஞ்ச என்ன கொன்னாலும் அப்போதும் உன் பேரை சொல்வேனடி. ஐயோ, எங்க போன அந்த நிம்மதியை காண். அடடடடடடா, வீட்டுக்குள்ள இடமே கிடைக்கலன்னு இங்க கல்யாணத்துல வந்துதான் அதெல்லாம் பண்ணணுமா? எல்லாரும் போக்குறதுக்குள்ள எப்படியாவது இதுங்க ரெண்டுத்தையும் பிரிக்கணும். என்ன அசையவே மாட்டுதுங்க? மறுபடியும் பாரு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஒரு கிள்ளி கிள்ளி விட்டாதான் ரெண்டும் சரி வருங்க. மாப்ள, உங்க அம்மா குரல் மாதிரி இல்ல? ஆமாடா. நான் எதுவும் பாக்கலப்பா. ஆமா. ஹே, இங்கதான் நிக்கிறியாடி? ஐயோ, உன்னை எவ்வளவு இடத்துல தேடிட்டு இருந்தேன். இப்பதாண்டி உன்னை பாக்குறேன். அப்பாடா, நல்ல வேலை. ஆமா மாப்ள, இப்பதான் பாக்குறேன். அம்மா, எதுக்குமா என்ன தேடின? தாலிய உன்கிட்ட தானே கொடுத்து பத்திரமா வச்சிருக்க சொன்னேன். அதான் வச்சிருக்கியான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஆமாமா, ரூம்ல தான் பத்திரமா இருக்கு. வந்து எடுத்து கொடுக்குறியா? சரிம்மா, போ. அம்மா தண்டிக்கு வீடு அங்க கட்டி வச்சுட்டு அதுக்குள்ள அவ்வளோ பெரிய ரூமை வேற வச்சுக்கிட்டு அங்கெல்லாம் இடம் இல்லைன்னு இங்கதான் அதுங்களுக்கு இடம் கிடைச்சிருக்கு. அதுவும் இன்னைக்கு. என்ன மாப்ள, ஒரே ஜாலியா இருக்கீங்க போல. ஆமா மாமியாரே, என் தங்கச்சிக்கு கல்யாணம். அதுக்கு மட்டுமா, என் மச்சானுக்கும் கல்யாணம். அப்படியே உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியதானே? எங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. தெரியுதுல்ல? ஐயோ, இவங்க மனசுக்குள்ள என்னமோ வச்சுக்கிட்டு பேசுற மாதிரில இருக்கு. என்னடி மசமச நின்னுட்டு இருக்க? அங்க நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. ஐயர் வர தாலி எடுத்துட்டு வாங்கன்னு கூப்பிட்டாரு. அதான் வந்தேன். சீக்கிரம் போய் இட்ரி. சரிம்மா, இதோ போறேன். அப்புறம் மாமியாரே, என் தங்கச்சிக்கே டஃப் கொடுப்பீங்க போல. சும்மா பொண்ணு மாதிரி வந்து நிக்கிறீங்க. மாமியார் மாதிரியே தெரியலையே. தெரியக்கூடாது, அதுக்காக தானே இந்த காஸ்டியூமே. பாத்தீங்களா எப்படி உங்க தங்கச்சிக்கு டஃப் கொடுக்கறேன் பாத்தீங்களா? எனக்கு என்ன மாப்ள, ஜஸ்ட் 55. நம்ம தளபதி இல்ல நம்ம சிஎம் சாரை விட ஒரு 3 வயசு பெரியவளா போயிட்டேன். அதுக்காக நான் என்ன வயசானவளா? நம்ம சிஎம் சார் பாருங்க எவ்வளவு இளமையா சுத்திக்கிட்டு இருக்காருன்னு. அந்த மாதிரி தான் நானும். இருந்தாலும் ஓவர் இளமையால இருக்கு. இருந்துட்டு போட்டோம், உங்களுக்கு அதுல பெருமை தானே? பெருமைதான் பெருமைதான். சரி மாப்ள, வாங்க. அங்க உங்க தங்கச்சி பக்கு பக்குன்னு உட்கார்ந்திருக்கா. எதுக்கு பக்கு பக்குன்னு உட்காரணும்? வரப்போறது உங்க வீட்டுக்கு தானே. உங்க கூட இருக்கும்போது யாருக்காவது பயம் வருமா? அத சொல்லுங்க. அதத்தான் அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், கேட்டா தானே. சரி சரி, வாங்க போலாம். ஷாலு, சூர்யா, இவ்ளோ சீக்கிரம் நம்மளுக்கு கல்யாணம் ஆகும்னு நான் நினைச்சே பார்க்கல சூர்யா. ஆமா ஷாலு, அப்புறம் இந்த சாரில ரொம்பவே அழகா இருக்கீங்க. நீங்களும் தான் சூர்யா, வேஷ்டி சட்டையில சூப்பரா இருக்கீங்க. ஷாலு, உங்களுக்கு பிங்க் கலர் ரொம்பவே மேட்சிங்கா இருக்கு. உங்களோட மேக்கப் ரொம்ப லைட்டா அழகா தெரியுறீங்க. தேங்க்ஸ் சூர்யா. நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு யாரையுமே புக் பண்ணல, நானாவே மேக்கப் போட்டுக்கிட்டேன். அதான் நேச்சுரலா இருக்கா? சூப்பரா இருக்கீங்க.
அப்புறம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம்ல நம்பவே முடியல ஷாலு. ஆமா சூர்யா, என்னாலயும் நம்ப முடியல. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம்னு சொன்னேன், ஆனா இவ்ளோ சீக்கிரமா வரும்னு நினைச்சே பார்க்கல. ஷாலு, இதுக்கப்புறம் நீங்க எனக்கு, நான் உங்களுக்கு இல்ல? ஆமா சூர்யா. பேஷ் பேஷ், மாப்பிள்ளையும் பொண்ணும் அமோகமா இருக்கீங்களே. மாப்பிள்ள, இன்னும் யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? தாலி எடுத்து பொண்ணு கழுத்துல கட்டுங்க. சரிங்க ஷாலு, நம்ம 2 பேரோட லைஃப் லாங் நம்மளோட நல்லது கெட்டது எல்லாத்தையுமே ஒன்னாவே சேர்ந்து சரி பண்ணுவோம். என் கூட இருப்பியா? கண்டிப்பா சூர்யா, நம்மளோட நல்லது கெட்டது நம்ம ஒண்ணாவே சேர்ந்து நம்மளோட லைஃப் லாங் ஜர்னில பயணிப்போம். தம்பி சூர்யா, அண்ணா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. எங்க வீட்டுக்கு நீங்க தான் மாப்பிள்ள. நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாப்பிள்ளையா மாப்பிள்ளை. சரி அப்படியே நில்லுங்க, எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம். அண்ணா ஜாலியா? ஹோய் குட்டிமா, என்ன ஜாலியா? பின்ன நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை, நினைச்ச வாழ்க்கை கிடைச்சிருச்சுல. உன் லவ்வரோட சேர்ந்து என்ஜாய் பண்ண லைஃப. சரிடாமா. டே நில்லுடா, அப்படியே நாங்களும் வரோம். டேய், நீங்களே போட்டோ எடுத்துட்டு இருந்தா எப்படி? நாங்களும் எடுக்கணும்ல. வாங்க வாங்க, வந்து எடுங்க வாங்க. சாலுக்குட்டி, தாத்தா, என் கையில கை குழந்தையா விளையாடிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு உனக்கு கல்யாணம். ரொம்ப சந்தோஷமா இருக்குதா. சரிங்க தாத்தா. ஐயா சூர்யா, தாத்தா, என் பேத்திய நல்லா பாத்துக்கோ அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். என் பேத்திய நீ நல்லாதான் பாத்துக்குவ. ஏன்னா நீ என் செம்பருத்தியோட வளர்ப்பாச்சே. ஏயா நீ வேற? அதெல்லாம் என் பேரப்புள்ள, நம்ம பேத்திய நல்லா தான் பாத்துக்கோ. கண்டிப்பா தாத்தா, நல்லா பாத்துக்கிறேன். அப்படியே அங்கேயும் சொல்லுங்க, என்னையும் நல்லா பாத்துக்க சொல்லி. அதெல்லாம் நானும் நல்லா தான் பாத்துக்குவேன். அதானே, அதெல்லாம் என் பேத்தி எந்த குறையும் உனக்கு வைக்காது. ஆமா, வசந்தா எங்க? வசந்தா வாமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம் வா. குட்டி தங்கம். அம்மா. தங்க பிள்ளை, உன்னை கல்யாண கோலத்துல பாக்குறதுக்கு எனக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு சாமி. இங்க பாரு, இனிமே நீ நல்லபடியா போய் உன் வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும். அழாத தங்கம், இது கழுவுற. உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் போகணும்லம்மா. ஏய் ஷாலு, எதுக்கு அழுவுறீங்க? நம்ம 2 பேரோட வீடும் பக்கத்துல தானே இருக்கு. எப்ப வேணும்னாலும் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. பாத்தியா, உனக்கு கிடைச்சிருக்கிற மாதிரி புருஷன் வேற யாருக்கு கிடைக்கும் ஷாலினி? தம்பி உன்னை நல்லா பாத்துக்குவாப்ல, அழுவாத. சரிம்மா. சரி, கட்டத்தோட இங்க பாரு, மேக்கப்லாம் போகுது பாரு. சரி 2 பேரும் வாங்க. காலையில இருந்து சரியாவே சாப்பிடல, வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். நல்ல நேரத்துக்குள்ள நீங்க 2 பேரும் சுடர் வீட்டுக்கு போகணும். சீக்கிரம் வாங்க. சரிம்மா. ஷாலு, சொல்லுங்க சூர்யா. என்னாச்சு, அழறீங்களா? தெரியல, எனக்கு ஒரு மாதிரி அழுக வருது. என்னோட 2 அண்ணன், அம்மா, தாத்தா, அப்பத்தா, அகரன் குட்டின்னு எல்லாரும் கூடயும் இருந்துட்டு இப்போ சடனா ஒரு வீட்டுக்கு வரோம்ல, அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இதுல நிம்மதி அண்ணி எனக்கு ரொம்ப க்ளோஸ். எதுவா இருந்தாலும் நான் அவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். அந்த அளவுக்குலாம் இருந்துட்டு இப்போ இந்த மாதிரி இருக்கிறது தான் கஷ்டமா இருக்கு சூர்யா. சரி ஓகே, நீங்க அழாதீங்க. எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிறது தான். ஆனா நமக்கு பாருங்க, ரொம்ப பக்கம் தான் 2 பேரோட வீடும். உங்களுக்கு எப்பெல்லாம் வீட்டுக்கு போகணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம். ஓகேவா? உங்களை என்னால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியுது. நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, சரியா? தேங்க்ஸ் சூர்யா. ஹை ஜாலி, நம்ம வீட்டுக்கு மருமக வர போறா. ஐயோ இவ்வளவு ஜாலியா இருக்கு எனக்கு. அதுவும் என் மருமக என்ன சும்மாவா, கலெக்டர். கலெக்டர் மருமக, ப்ரொஃபசர் மக. ஐயோ இதுல டிஎஸ்பி மருமக, மக டாக்டர். எவ்வளவு நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. என்னங்க, நம்மளோட பரிமாண வளர்ச்சியை பாத்தீங்களாங்க? சாதாரண மெஸ்ல வச்சு ஆரம்பிச்சோம், ஆனா இப்ப பாருங்க, நம்ம வளர்ந்தோமோ இல்லையோ நம்ம பிள்ளைங்க நல்லா வளர்ந்துருச்சுல்லங்க. ஆமா சுடரு, நம்ம பையன் நம்மள விட்டு சின்ன வயசுல போயிட்டான்.
அவளை தேடாத இடம் இல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம கையில கிடைச்சிருக்கான். கிடைச்சவனுக்கு கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. நம்ம பொண்ணுக்கும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளும் நல்லபடியா இருக்கா. அதே குடும்பத்துல இருக்கிற பொண்ணுதான் நம்ம பையனும் கட்டியிருக்கான். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கு சொல்றேன். எங்க நம்ம செத்து போயிடுவோமோ, நம்ம பையன் நம்மளுக்கு கிடைக்காமயே போயிடுவானோன்னு ஒரு ராத்திரியும் நான் அழுதுருக்கேன். ஆனா நம்ம பையன் கிடைச்சிட்டான். அவனுக்கு கல்யாணமும் பண்ணி முடிச்சாச்சு. அதையே நினைக்காதீங்கங்க. ஏதோ அவனோட சின்ன வயசு ஃபுல்லா நம்ம அவன் கூட இல்ல. ஆனா நம்மளோட காலம் முடியற வரைக்கும் நம்ம பையன் கூடயே தாங்க இருப்போம். ஆமா சுடரு, அது என்னமோ உண்மைதான். சரி சரி, அத பத்தி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. சந்தோஷமான தருணத்துல சந்தோஷமா இருக்கணுங்க. மாப்பிளையும் பொண்ணையும் தான் இன்னும் காணோம். பார்க்கலாம், சீக்கிரம் வரட்டும். பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, காரோட ஆரன் சத்தம் கேக்குதுல. அம்மா வாங்க 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 வாங்க. மணமகளே மணமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. குணம் இருக்கும் குலமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. அம்மா, நீங்க சூப்பரா பாட்டு பாடுறீங்க. அதெல்லாம் நான் செமையா பாடுவேமா. 1990ல என்ன சூப்பர் சிங்கருக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் கூட ஆடிஷன்ல அட்டென்ட் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டேனா, அதான் தொண்டை கட்டிக்கிச்சு, பாட முடியாம போயிடுச்சு. இல்லனா நான் தான் அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருப்பேனா பாத்துக்கோ. ஏன் 1990ல சூப்பர் சிங்கர்னு ஒண்ணு இல்லவே இல்லையடி. உங்களை யாராவது கேட்டாங்களா? மருமக எப்படி வாயை மூடிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா? நீங்களும் அது மாதிரி வாயை மூடிக்கிட்டு கேளுங்க, சரியா? தேவையில்லாம பேசிக்கிட்டு. மா அப்பா என்ன சொன்னாருன்னு காதுல கேட்டுச்சுமா. சூர்யா இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டா மட்டும் உன் காதுல கேட்காதே. அவர் ஏன் காதுல வந்து சொன்னது உன் காதுல கேட்டுச்சா? அப்ப சரி சரி, இப்ப என்ன, என் குரல் நல்லா இருக்குன்னு உலகத்துக்கே தெரியும். அதெல்லாம் நான் பாடிதான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. கடைசி வரைக்கும் பாத்ரூம் சிங்கராவே இருந்துட்டு போறேன். அம்மாடி இங்க பாரு, இது யாரோ ஒருத்தவங்க வீடு மாதிரிலாம் நினைச்சுக்காதமா. இது நம்ம வீடு, ஓ வீடு. ஹவுஸ் ஓனர் கிட்ட செருப்பு கழட்டி அடிப்பாரு. டேய், ஏன்டா இப்படி பேசுற? நம்ம கூட இருக்கிற வீடு நம்ம வீடு மாதிரி தானடா. பத்திரம் தாண்டா ஹவுஸ் ஓனர் பேர்ல இருக்கு. மத்தபடி வீடு என்னமோ நம்மளோட தான். கூடி சீக்கிரத்துல அதையும் மாத்திடுவோம். இங்க பாருக்கண்ணு, இந்த வீட்ல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ இந்த வீட்ல ஆடலாம், பாடலாம், சமைக்கலாம், தூங்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்புறம் இங்க பாரு, உங்க வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்துட்டோன்னு மட்டும் தயவு செஞ்சு வருத்தப்படாத. நம்ம இங்க அதை விட ஜாலியா இருக்கலாம், ஓகேவா? சரிங்கம்மா. இங்க பாருக்கண்ணு, நீ ஒரு 2 நாள் என் கூட இருந்துட்டேன்னு வச்சுக்கோயே, அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு போக மாட்ட. உங்க வீட்டுக்கு போகணும்ன்ற நினைப்பு கூட உனக்கு வராதுன்னா பாத்துக்கோ. நீ ஒண்ணுமே பண்ண வேணாம். நான் பண்றதுக்கு என் கூட கோஆபரேட் பண்ணா மட்டும் போதும், சரியா? சரி. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நான் இந்த மத்த மாமியார் மாதிரி எங்களை நீங்க தான்ப்பா பாத்துக்கணும். இதுக்கப்புறம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் மெஸ் எல்லாம் மூடிட்டு வீட்ல தான் உட்கார போறேன். நீங்க 2 பேரும் சம்பாரிச்சு கொண்டு வந்து எங்க 2 பேரையும் பாத்துக்கோங்கல்ல, சொல்லவே மாட்டேன். இப்பதான் உங்களோட வாழ்க்கைய அழகா ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கணும், புரியுதா? உங்களுக்கு விருப்பமா இருந்தா, உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்க எங்க கூட இருக்கலாம். அப்படி இல்லையா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா தனியா கூட இருங்க. உங்களோட பிரைவசி முக்கியம்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த மாதிரி கூட இருக்கலாம், ஓகேவா? எங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களோட முடிவு தான் எங்களோட முடிவும். அப்புறம் நான் இந்த மெஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ற ஐடியால இல்ல. நீ ப்ரொஃபஸரா இருந்தாலும் சரி, இல்லனா நீ கலெக்டரா இருந்தாலும் சரி, நான் என்னோட மெஸ்ஸ நல்லபடியா பாத்துக்குவேன். அம்மா என்னம்மா இப்படி எல்லாம் சொல்றீங்க? எனக்கு உங்க எல்லார் கூடயும் இருக்கணும். நான் சூர்யாவை கூட்டிட்டு தனியா போய் என்ன பண்ண போறேன்? நாங்க 2 பேருமே உங்க 2 பேர் கூட இருக்கணும் தான் வந்திருக்கோம். கல்யாண நாள் அன்னைக்கு சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேமா. ஒரு 10 நாள் கழிச்சு இதே கேள்வியை கேட்பேன். அப்ப நீ என்ன சொல்றியோ அந்த முடிவை எல்லாரும் எடுத்துக்கலாம், ஓகேவா? 10 நாள் கழிச்சு நான் இதே தான் சொல்லுவேன். சரிமா, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்களோட முடிவை நீங்க சொல்லுங்க. அப்புறம் நீ காலையில எத்தனை மணிக்கு தான் எந்திரிக்கணும், நைட் அத்தனை மணிக்கு தான் தூங்கணும், இங்க போகாதீங்க அங்க போங்கன்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் எந்திரிக்கலாம், எப்ப வேணும்னாலும் தூங்கலாம். அது உங்களோட விருப்பம். நல்லா இருக்குமா? நல்லா இருக்குல்ல? எனக்கு தான் இப்படிப்பட்ட மாமியார் கிடைக்கல. நானாவது உனக்கு ஒரு நல்ல மாமியாரா இருக்கணும்ல, அதுக்குதான். சுடரு, சைடு கேப்ல எங்க அம்மாவை திட்டுற மாதிரி இருக்கு. திட்டாலும் சரி சரி, பிள்ளைங்க 2 பேரும் நீங்க ரொம்ப கலப்பா வந்திருப்பீங்க. வீட்ல போய் ரெஸ்ட் எடுங்க. உங்க ரூம் எல்லாம் ஃபுல் பக்காவா க்ளீன் பண்ணி வச்சிட்டேன், போங்க. டேய் சூர்யா, உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போடா. சரிம்மா. அப்புறம் மக்களே, நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஓ, எண்ட் கார்டு போடலையா? அது ஒண்ணும் இல்ல, கல்யாண வேலையெல்லாம் ரொம்ப பிஸியா போயிட்டு இருந்துச்சா, அதான் ரொம்ப டயர்டு. நீங்களும் எல்லாரும் வீடியோ பார்த்தாச்சுல, நம்ம சூர்யாவையும் ஷாலினியும் நல்லபடியா வாழ்த்துட்டு போங்க. அப்புறம் இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. வேதா ஒரு பிரச்சனையும் பண்ணாம இருக்காளே, என்னமோ இருக்குல்ல?
பார்க்கலாம். அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல மறக்காம பார்க்கலாம். ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சாப்பாடு தெரியுமா? வேற என்ன, கல்யாண சாப்பாடு தான். நம்ம சூர்யா ஷாலினி கல்யாண சாப்பாடு. நீங்க எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்புறம் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே மக்களே, நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.